ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துக்கலாங்க. நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இது வந்து அதாவது ஒரு 1/4 கிலோ அளவு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேங்க. இந்த வெள்ளை சோளத்துக்கு ஈக்குவலாக ஒரு 150 கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேங்க. இப்போ அரிசியே எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் பச்சைப்பயிரும் வெள்ளை சோளம் வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ அதை அப்படியே அதில் உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம். பாருங்கள், இது ரெண்டையும் நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை அல்லது பச்சை வேர்க்கடலை எதாக இருந்தாலும் சரிங்க, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அதோட சத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு 6 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு இதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு 6 மணி நேரம் ஊறி இப்போ நான் அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நான் இது தோசையும் சுடலாம், இதில் பணியாரமும் செய்யலாங்க. ஒரே மாவில் 2 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவு நல்லா கெட்டியாக இருக்குது. தண்ணி வேணுன்னா தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து ஒரு எள்ளு பொடி தாங்க செய்ய போகிறேன். எள்ளு ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ நான் வெள்ளை எள்ளை உள்ளே போட்டுக்கிறேன். நான் எடுத்திருக்க எள்ளு வந்து ஒரு 50 கிராம் போல் வருங்க. இதை கருகு விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி பாசிப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 குருமிளகு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இப்போ சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா எடுத்திருக்கேங்க. சின்ன வரமிளகா இருந்தனால 4 வரமிளகாவும் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நான் அளவாக செய்கிறனால நான் கம்மியாக எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஜாஸ்தியான அளவாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயப்பொடி அதில் உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுட்ரு பண்ணி எள்ளு பொடி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம தோசையும் நம்மளுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நான் தோசையை எடுத்து பிளேட்டில் போட்டது நான் கட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த வீடியோ காமிக்க முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்லா மொறு மொறுன்னு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறுன்னு தோசையும் எள்ளு பொடியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ.